ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ்ஜிடி எக்ஸாம் தேர்வு தள்ளி போகுமா அப்படின்னு கொடுத்துருக்கீங்க மேம். ஆக்சுவலி எக்ஸாம் தள்ளி போகுமா மேம்? நீங்களாவது சொல்லுங்களேன் மேம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நமக்கு என்ன தோணிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, எக்ஸாம்ஸில் சிலபஸ் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, இதை கம்ப்ளீட் பண்ணல அதை கம்ப்ளீட் பண்ணலன்னு. இப்போ கடைசியாக நமக்கு நல்லா பார்த்தா ஒரு 18 days இருக்கிற டைமில் வந்து நமக்கு இப்போ என்ன தோணுன்னா, எக்ஸாம் தள்ளி போனால் நல்லா இருக்குமே, இதை கொஞ்சம் படிச்சிடலாமே அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கேள்வி எனக்கும் இருந்தது. ஸோ எஸ்டர்டே ஐ கால் டிஆர்பி ஆஃபீஸ். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு நியாயமான காரணத்தை வச்சு தான் கேட்டேன். எப்படின்னா, அதே டைமில் டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா மேம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி, ஆஸ் பர் ஷெட்யூல் பிரகாரம் தான் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? டிஆர்பி ஆஃபீஸில் சொன்னது எக்ஸாம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய டார்கெட் என்ன? 23ஆம் தேதி தான். நம்ம ஆரம்பத்துலேருந்து படிச்சுட்ருக்கோம். 23ஆம் தேதி தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த 23ஆம் தேதிக்கு முன்னாடி என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து 23ஆம் தேதிக்குள்ளே எதெல்லாம் ரிவிஷன் பண்ணணும், எதெல்லாம் தரவாக படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பீங்க, அப்படி தானே? இப்போ நம்ம தமிழ்னு எடுத்துக்கிட்டோன்னா, எதெல்லாம் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணதோ அதை திருப்பி படிப்போம். இங்கிலீஷில் வந்து கிராமர் எதுவும் பார்க்காம இருந்தோன்னா பார்ப்போம். முக்கியமான பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் திருப்பி படிக்கணும். ஸோ இப்படி தான் உங்களுடைய திங்கிங் இருக்கணுமே தவிர, எக்ஸாம் தள்ளி போகணுமே, எக்ஸாம் தள்ளி போனால் நல்லா இருக்குமே, எக்ஸாம் தள்ளி போனால் நான் நல்லா படிச்சிருவேனே, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்கப்பா. ஏன்னா எக்ஸாம் தள்ளி ஒரு வேளை ஒரு 15ஆம் தேதியோ ஒரு 16ஆம் தேதியோ கவர்மெண்ட் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 99% வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா அந்த 10 days நம்ம என்ன திருப்பி சிறப்பாக படிக்கலாங்கிறத நம்ம அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய டார்கெட் வந்து 23rd June. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். மேம், பேப்பர் 2ல் வந்து சிவி போயிட்டு வந்தாங்க, அதுக்கே வந்து கோர்ட்டில் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க, அந்த வேலையை பார்க்குறதுனால நமக்கு எக்ஸாம் தள்ளி போகும்ல மேம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க. பேப்பர் 2ல் கொஷின்ஸ் நிறைய தப்பாக இருந்துச்சு, அதனால் அவங்க ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. பேப்பர் 2க்கும் பேப்பர் 1க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கவர்மெண்ட் ஒரு விஷயம் முடிவு பண்ணதான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியும்ல. நம்மலாம் வந்து எஸ்ஜிடி எக்ஸாமை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சடனாக அன்எக்ஸ்பெக்டபுளாக நமக்கு எஸ்ஜிடி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரியா? பேப்பர் 2க்கு எக்ஸாம் ஆக்சுவலாக பேப்பர் 2வும் பேப்பர் 1ம் கண்டினியூஸாக வைப்பாங்கன்னு நினச்சோம். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய கற்பனைக்கு புலப்படாத நிறைய விஷயங்கள், நம்மளால் எதிர்பார்க்க முடியாத நிறைய விஷயங்கள் தான் நடக்கும். அதனால் வந்து நம்ம கைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டுமே யோசிப்போம். என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, கைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் யோசிப்பேன். என்னால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும், 23ஆம் தேதி தான் டார்கெட்டு, அதுங்களாட்டி என்னால் என்ன பண்ண முடியுங்கிறத யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு என்ன நடக்கவே நடக்காது, நடக்காமல் போகலாம், பாசிபிலிட்டிஸ் இருக்குது இல்லைன்னு ஒரு விஷயம், ஒரு டயலமோவில் இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு நான் அதுக்காக இங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட ரெப்ரசண்ட்டாக தான் நான் கேட்டேன். எக்ஸாம் தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ளீஸ் ஸ்டடி வெல், ப்ளீஸ் டூ யுவர் ஒர்க் ப்ராப்பர் மேனர், கிவ் யுவர் பெஸ்ட். நான் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ படிக்கலை, எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. உங்களை நீங்களே வின் பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஹவர்ஸ் படிக்கிறீங்க, இவ்வளோ கொஷின்ஸ் போடுறீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே படிக்கும்போது அதை விட அதிகமாக வின் பண்ணுங்கள். அதை தான் நான் சொல்கிறேன். சரியா? அதுதான் நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங், என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் யோசிப்பேன். நம்மளை எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோமோ அதிலெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். எந்தெந்த விஷயம்லாம் நம்மளை சோம்பேறியாக்குமோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை தடுமாற வைக்குமோ அந்தந்த விஷயங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். இப்போ இந்த வீடியோ போடுறதுனுடைய நோக்கம், இந்த வீடியோ போடுற ஒரு 10 minutesல நான் உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு கொஷின் எடுக்கிறேன், இல்லை உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய மென்டாலிட்டி வந்து என்ன ஆகும்னா அலப்பாயும். ஐயோ, எக்ஸாம் தள்ளி போகாத, இந்த அகாடமியில் சொன்னாங்களா, அந்த அகாடமியில் சொன்னாங்களா, உங்களுக்கு அந்த டயலமோஸ் வேண்டாம். படிங்க, தயவு செய்து படிங்க. யுவர் டார்கெட் இஸ் 23rd. ஒருவேளை டேட் தள்ளி போச்சுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா என்னெல்லாம் படிக்கலாம், நான் படிச்சிட்டேன் மேம், வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கலாமான்னு கேட்டால் அப்போ நாங்கள் உங்களுக்காக இருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஸ்டடி வெல், ஒர்க் ஹார்ட், டெஃபினெட்லி வி வில் கெட் ஒன் posting. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.